ஒருவேளை பரணி அந்த பயல கட்டிக்கிட்டாள்னா? என்னலே? இல்ல மாமா, ஒரு வேலை. என்ன வேலை? கட்டி கொடுக்கலனா ஓடி போயிடுவாளோ? ஓடி போய் அவனையே கல்யாணம் பண்ணிப்பாளோ? ஐயோ இல்ல மாமா, நான் சொல்ல வந்தது உண்மையை சொல்லல. என்ன நடக்குதாங்க? அங்க அங்க கல்யாண வீட்லயே அந்த டாக்டரும் பரணியும். பார்க்கலாம்ல, பார்க்கலாம். அது எப்படி நடக்கும்னு நான் பார்க்குறேன். அம்மா, நான் சொல்ல வரத கேளுங்க மாமா. துப்பு கொடுக்குறது மட்டும்தான்லே உன் வேலை. அதை நீ நல்லா செம்மையா செஞ்சுவிட்ட. அதோட நிறுத்திக்க. மற்றதை நான் பார்த்துக்கிட்டேன். மாமா மாமா வேணாம் மாமா, மாமா நான் சொல்றத கேளுங்க மாமா. மாமா நான் பேசிக்கிட்டேன். அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க மாமா. மாமா நான் சொல்றத கேளுங்க மாமா. மாமா மாமா வேணாம் மாமா. இந்தா தண்ணி குடிலா. தேங்க்ஸ் அத்தா. எதுக்கு எதுக்கு இப்ப புருஷனுக்கு நன்றிலாம் சொல்லுது? ஆறா இருந்தாலும் வீட்டு பொம்பளைய இப்படி இன்னொரு ஆம்பளையோட பார்த்தா வெளம் வரும்ல. வீட்டு பொம்பளை மேல நம்பிக்கை இல்லாத பயலுவதான் அப்படி நடந்துக்கிறானவா. எனக்கு உன் மேல மலை ஒசரத்துக்கு நம்பிக்கை இருக்கு புள்ள. சண்முகம் உன்னை எப்படி வளர்த்தான்னு கூட இருந்து பார்த்துருக்கோம்ல. சுட்டு போட்டாலும் உங்களுக்கு தப்பு செய்யலாம் வராதுல. இந்த பயலும் நல்ல பயதான். என்ன செய்ய, அவன் நேரம் அவனுக்கு ஒன்றை கட்டிக்கிட்டே கொடுத்து வைக்கல. உனக்கு எனக்குன்னு மேல சாமி முடிச்சு போட்டிருக்குல. யாரு நீ இங்க வந்ததோ இவனை பார்த்ததோ உன் அண்ணனுக்கு தெரிய வேண்டாம். என்ன பாவம், அவன் மனசு சங்கடப்படுவான்ல. மேற்கொண்டு அந்த பய ஏதாச்சும் செலவில் எடுத்தா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிட்டேன். பயராத, சுட்டெல்லாம் போட மாட்டேன். அவன் அம்மையை கூப்பிட்டு பேசிக்கிட்டேன். சரிதான். ஆமா, எங்க போனோம்? பேட்டையில ஒரு கல்யாணம், அதுக்கு தான் வந்தோம். வா, நான் கொண்டு போய் இறக்கி விடுத்தேன். ஐயோ அத்தா வேண்டாம், நான் போய்க்கிடுதேன். ஏன் ஏன் அத்தான் கூட எல்லாம் வரமாட்டீங்களோ? அது இல்லத்தான், அது சத்தர்ல அந்த பாயகிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். வேண்டாம் தான், சொன்னா கேளுங்க. பயராதல, கை நீட்ட மாட்டேன், சும்மா புத்தி சொல்லிட்டு வாரேன். என்னல என்ன வேணும்? போனால போக மாட்டியோ? என்ன அடிக்க போறியா? அடி. உனக்கு என்ன அடிக்கணும்னு கையெல்லாம் பரபரங்க. ஆனா நீ என்ன அடிக்க மாட்ட. என்னால வளருத. ரத்னா பாத்துக்கிட்டு இருக்கா. நீ என் மேல கைய வச்சா நீ யாருங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போவோம். அவ யாரோ ஒரு நல்ல பையனை கட்டிக்கிட்டு போனா கூட எங்கனுக்குள்ளேயோ அவ நல்லா இருப்பான்னு விட்டுடுவேன். ஆனா உன்னைய அவ கட்டிக்கிட விட மாட்டோம். என்னல செய்வ? சுடுவியா? சுடுல பாப்போம். என்ன வலிக்கா? நீ போலீஸ்காரன் இல்ல, கொலைகாரன். உன்னைய நான் ரத்னா கழுத்துல தாலி கட்ட விட மாட்டேன். என்னால
என்கிட்டயே சவால் விடுதியா? ஆமால, நான் தாம்ல ரத்னா கழுத்துல தாலி கட்டுவேன். பாப்போமா? உன் ஐயா காலில் விழுந்த சம்முவான் உங்களை பார்த்து என் தங்கச்சியை தர முடியாதுன்னு சொல்லுவான். ரத்னா நான் செத்தாலும் சாவேன ஒழிய உன்னைய கட்டிக்கிற மாட்டேன்னு சொல்லுவேன். நான் ரத்னா கழுத்துல தாலி கட்டுவேன். இது நடக்கும்ல? உன்னால ஒண்ணு கிழிக்க முடியாது. எனக்கு நல்லது பண்ணவனுக்கு நான் நல்லது பண்ண மாட்டேன். எனக்கு நீ கெடுதல் பண்ணு நினைக்க, உனக்கு நான் எம்பட்டு கெடுதல் பண்ணுவேன். போல போக்கத பயல. அத்தா போலாம். வரேன். போல போ, இப்படி சிரிச்சுக்கிட்டே போய் சேரு. என் கல்யாணத்துல உன்னை பார்க்க. நான் அவளை கட்டிக்கிட்டா நம்ம 3 பேரும் உசுரோட இருப்போம். நீ அவளை கட்டிக்கிட்டா நான் மட்டும்தான் உசுரோட இருப்பேன். வெளியவோ இல்ல உள்ளேயோ. என்னத்தான் சொல்லுதான்? ஒன்றும் இல்லைல்ல, பாவம் கெஞ்சுதான். நாம் என்ன செய்ய முடியும் சொல்லு? போலாமா? ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஏக்கா, ஏட்டி அங்க பாருடி. என்னட்டி இவ கல்யாண பொண்ணு கணக்கா அலங்காரம் பண்ணிட்டு வாரா? அதானே, அண்ணன் பார்த்தா செத்துருவான். ஏட்டி அவன் சாவது இருக்கட்டும், இங்க பாருட்டி. இது என்ன ஊத்தால கிடக்கு? என்னடி வேற ஏதாவது திட்டம் போடுதாவளா? மாமா மட்டும் பார்க்கணும், கொன்னே போட்டுடுவாவு. எங்கடி அண்ணனை காணோம்? வல்ல நாடுல ஏதோ சோழி இருக்கு, போயிட்டு வந்துடுறேன்னு போயிருக்கான். ஏடி எப்பவுமே வெட்டிக்கிளி கூட ஒட்டிட்டு தானே போவான். இப்போ என்ன அவனை கழட்டி விட்டுட்டு போயிருக்கான்? அட ஆமா, அது என்ன ரகசிய சொல்லின்னு தெரியலையே. எல வெட்டுக்கிளி உன்னேதாம்ல. என்ன மீரா, எங்க உங்க நொன்னை ஆளை காணோம்? ராத்திரியெல்லாம் உறக்கம் வராம உளத்திட்டு இருந்தாரு. விடிஞ்சு பார்த்தா ஆளை காணோம். வல்ல நாடு போறேன்னு உன்கிட்ட சொல்லலையால? இல்லையே, அப்படி என்ன காலங்காத்தால ஜோலி? ஹாய், பார்க்க கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கீங்க. ஆமா, இன்னைக்கு எனக்கு கல்யாணம். வாவ். ஆமா, உங்களை கட்டிக்க போற அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவன் ஒரு சாம்பார். ஆமா, சாம்பார்னா என்ன அர்த்தம்? அழகா ஒருத்திய பார்த்ததும் கட்டிக்கிறியான்னு கேட்காம யார் உங்களை கட்டிக்க போறாங்கன்னு கேக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் சாம்பார். பரணி, சொல்லு. உனக்கு பயமா இல்லையா? பயம் இல்லைன்னு யார் சொன்னா? ரொம்ப பதட்டமா இருக்கு உள்ளுக்குள்ள. ஓகே, ஆனா சந்தோஷமான பதட்டம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என் பொண்டாட்டி ஆக போறல்ல. நீதான் என் புருஷனா ஆக போற. ஓம் நாராயணாய வித்மஹே
विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् केटिमेळं माङ्गल्यं धन्तुनानेन मम जीवने எங்க போன? கோயிலுக்கு சாமி கும்பிடு. இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கா? ஐயரே, அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பேஷா பண்ணிடுறேன். அடுத்த கல்யாணமா? அது யாருக்குனே? எட்டி பத்திரிக்கையில ஒரு கல்யாணம் தானே போட்டிருந்தாவோ? அதானே ஒண்ணுமே விளங்கலையே. ஏமா கல்யாண பொண்ணு, வாமா வந்து மேடையில உட்காருமா. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருக்கும். அண்ணே என்ன நீ கூத்துது? அண்ணே என்னண்ணே இது உனக்கு தெரியுமாண்ணே? ஆரணி பரணி கட்டிக்க போறாவோ? மாப்பிள்ள வந்து உட்காருங்க, வாங்க. என்னன்னு அண்ணே, இந்த கல்யாணத்துக்கு நீயும் உடந்தையானே? இது மாமாவுக்கு தெரியுமாண்ணே? என்னன்னு நீயே விட்டு கொடுத்துட்டியா? அவளை பிடிச்சிருக்குன்ட்டு சொல்லாமலே விட்டு புட்டி என்ன? கடைசி வரைக்கும் நீ ஆசைப்பட்டது அவளுக்கு தெரியாமலே போயிடுச்சு என்ன? நான் வேணா போய் சொல்லிருது என்ன? என்ன அத்தைக்கு இது தெரியுமா அண்ணா? இந்த திருட்டு கல்யாணத்துல நாம கூட இருந்தோன்னு தெரிஞ்சா மாமா நம்மளதான் குத்தம் சொல்லுவாவோ. ஆமாண்ணே, அவதான் கூடு கட்டத்தனமா இப்படி ஒரு காரியம் பண்ணுதானா? நீ என்னல பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு மாமா உன்னைய கேட்டா நீ என்னென்ன பண்ணுவ? அக்கா கல்யாணம் சிக்கலாயிரும்ல அண்ணே. இருந்தாலும் இது தப்பு இல்லைன்னு. என்ன இவன் வாயவே திறக்க மாட்டேங்க? என்ன
महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् கெட்டிபாலம் நிறுத்தல. மாமா கூட்டு களவாணிகளா? என்னல இது? மாமா கேட்கல. 2 துரோகிகள். ஒன்னு அவ, இன்னொன்னு நீ. குடுல. இந்த சவுந்தர பாண்டி கோர்ட்டுல எதிரிக்கும் மன்னிப்பு உண்டுல்ல, ஆனா துரோகிக்கு மன்னிப்பே கிடையாது. அண்ணே பேசாம தாலியை கொண்டு போய் மைனி கழுத்துல கட்டிடுனே. கெட்டிபாலம்
அதுக்குள்ளார நீயா வந்து வண்டியில ஏறிட்டா இந்த பைய உசுரோட ஊருக்கு போய் சேருவான். இல்லன்னு வையே, சும்மா உங்க அப்பா விளையாட்டு காட்டுதான் நினைக்கியோ? இது பொம்மை துப்பாக்கி நினைக்காவ சுடல. ஒன்னு, ரெண்டு, மாமா வேணாம் மாமா. யாரும் பேசக்கூடாது. இதுக்கு மேல வேகமா எண்ணுவேன், பார்த்துக்க. 3, 4, 5, 6, 7, 8, 9,